நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் சமூகத்தில் நாங்கள் வந்து கூடி உங்களை ஆராதிக்க கற்றுக் கொடுத்த எங்களுக்கு திருவைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்களோடு கூட அந்த வார்த்தை மூலமாக நீ பேசும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுக்கு தேவையான நல்ல மன்னாவை நீ பரத்திலிருந்து கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. உன்னுடைய உள்ளத்தில் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யுங்க. உங்களுடைய வார்த்தை உங்களுடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கட்டும். இந்த ஆத்துமாவை ஆண்டவரை திருப்தி அடைய செய்யட்டும் ஐயா. கர்த்தர் இந்த நாளிலே எங்களோடு கூட இடைபடுங்க. இந்த நாமத்தை நீ மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல கருத்து. ஆமென். ஒரு பாடலை நாம் பாடுவோம். சொல்லும் காலம் இனி வருதே, அருள நாட்கள் பயன்படுத்தும். இருள் சொல்லும் காலம் இனி வருதே, அருள நாட்கள் பயன்படுத்தும். இரவுண்ட வாசல் அடைபடும், ஒருண்ட மகனாய் சொல்வாயா. இரவுண்ட வாசல் அடைபடும், ஒருண்ட மகனாய் சொல்வாயா. நாட்டுக் கொடியதாய் மாறிடுவே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்டுக் கொடியதாய் மாறிடுவே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். தரிசு நிலங்கள் அநேகமுண்டு, தரிசனம் பெறுதி முன்வருவே. தரிசு நிலங்கள் அநேகமுண்டு, தரிசனம் பெறுதி முன்வருவே. வாரிசாக இயேசுவை அவர்களுக்கோ அழைத்திட அன்பினால் எழுந்து சென்றேன். வாரிசாக இயேசுவை அவர்களுக்கோ அன்பினால் எழுந்து சென்றேன். இரவுண்ட வாசல் அடைபடும், மறுகுண்ட மலராய் உன் சொல்வோயா. நாட்டுக் கொடியதாய் மாறிடுவே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்டுக் கொடியதாய் மாறிடுவே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். விசுவாசிகள் என்னும் கோட்டம் உண்டு, அன்பு வந்தே அவர் நடுவில் உண்டு. விசுவாசிகள் என்னும் கோட்டம் உண்டு, அன்பு வந்தே அவர் நடுவில் உண்டு. ஒரு மனமோ சுமை அங்கே உண்டு, என்று சொல்லோ நாட்கள் இருக்க வேண்டும். இரவுண்ட வாசல் அடைபடும், ஒருகுண்ட மலராய் உன் சொல்வாயா. நாட்டுக் கொடியதாய் மாறிடுவே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்டுக் கொடியதாய் மாறிடுவே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். இனி வரும் நாட்களில் நமது கடன் வெகுவதிகம் விசுவாசிகளே. இனி வரும் நாட்களில் நமது கடன் வெகுவதிகம் விசுவாசிகளே. நம்மிடமுள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியும் ஆக்கிடுமே. இரவுண்ட வாசல் அடைபடும், ஒருகுண்ட மலராய் உன் சொல்வோயா. நாட்டுக் கொடியதாய் மாறிடுவே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்டுக் கொடியதாய் மாறிடுவே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். இந்த வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நம்முடைய தியானத்துக்கென்று நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவைகளானபடியால்
காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நமக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு வாய்ப்புகளையும் ஒவ்வொரு தருணங்களையும் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை நழுவ விடாமல் அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் வரக்கூடிய காலங்கள் ஒரு கொடிதான காலங்கள். இப்போ நாம் வாழ்கின்ற காலங்களும் ஒரு கொடிதான காலங்கள் தான். ஆகவே ஆண்டவர் நமக்கு கிருபையாக தந்திருக்கிற இந்த நாட்களை நாம் நல்ல முறையிலே பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவ சுத்தத்தை செய்யக்கூடிய, ஆண்டவரை பிரியப்படுத்தக்கூடிய எந்த சந்தர்ப்பத்தையும் நாம் தவற விட்டு விடக்கூடாது. ஆண்டவர் நமக்கு தருகிற ஒவ்வொரு வாய்ப்புகளும் தேவனே நமக்கு ஏற்படுத்தி தருகிறார். அந்த வாய்ப்புகளை நழுவ விடாதபடி அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஞானம் உள்ளவன் நேரத்தை சரியாக பயன்படுத்துவான். ஞானம் இல்லாதவன் நேரத்தை சரியாக பயன்படுத்த மாட்டான். ஆகவே நாம் ஞானம் உள்ளவர்களாக இருந்து நமக்கு ஆண்டவர் கொடுத்த காலங்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். காலம் என்பது தேவனால் அருளப்படுகிற ஒரு ஈவு என்று நாம் சொல்லலாம். அதை நாம் வீணாக்கக்கூடாது. இந்த நாட்கள் பொல்லாதவைகளானபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பவுல் எங்கிருந்து எழுதுகிறார் என்று உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் சிறைச்சாலையிலே, ரோமாபுரி சிறைச்சாலையிலே அவர் அடைபட்டிருக்கிறதான சுவிசேஷத்திற்காக கட்டப்பட்ட நிலையிலே அங்கே ஒரு சிறைச்சாலையிலே அவர் இருக்கும் பொழுதுதான் இந்த நிருபத்தை எழுதுகிறார். இன்னும் சொல்ல போனால் அவருடைய மரண நேரத்துக்கு அவர் மரிப்பதற்கு ஒரு 4 வருடங்களுக்கு முன்பதாக இந்த நிருபத்தை எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அநேக கிறிஸ்தவர்கள் அந்த நாட்களில் சிறையில் அடைக்கப்பட்டு ரோம பேரரசன் நீரோராயினால ரொம்ப கடுமையான உத்தரத்துக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு காலம். அதே நாட்களில் தான் இந்த பவுல் மரித்த அதே நாளில் தான், அந்த நாட்களில் தான் பேதுருவும் சிரச்சேதம் செய்யப்பட்டார் என்று சொல்லி சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது. இப்படிப்பட்ட அவருடைய மரண நாட்களுக்கு முன்னால பவுல் அந்த தனக்கு கிடைத்த அந்த நேரங்களை, சிறையில் இருந்த அந்த நேரங்களை கர்த்தருக்காக அவர் பயன்படுத்தினார். அந்த நேரத்தில் எழுதின நிருபம் தான் இந்த நிருபம். அவர் அங்கிருந்து எழுதுவதும் சொல்கிறாரு, நாட்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இந்த காலம் ஒரு பொல்லாத ஒரு காலம், ஒரு மோசமான ஒரு காலம். யோவான் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஒரு வசனம் விதமாக சொல்கிறது. யோவான் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வருகிறது. நாம் இந்த நாட்கள் ஒரு பகற்காலம். இந்த பகற்காலத்தில் நீங்கள் ஆண்டவருக்காக என்ன செய்யணுமோ அதை நாம் செய்யணும். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒரு சித்தத்தோடு, ஒரு திட்டத்தோடு இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். அவர்களுக்கு ஆயுசு நாட்களை கொடுத்து இந்த உலகத்தில் அவர் ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் அவர் தந்திருக்கிற இந்த வாழ்நாட்களை அவருடைய நாம மகிமைக்கென்று அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக அந்த காலங்களை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும், பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் இனி நாம் ஆண்டவருக்காக வாழ முடியாத ஒரு உபத்திரவ காலம் வரப்போகிறது. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வரப்போகிறது என்பதைத்தான் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு அவர் சீசர்களிடம் சொன்னார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நாம் வாசித்த வேத பகுதியிலே பவுல் அங்கே 3 காரியங்களை இங்கே சொல்கிறார். அந்த எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை மறுபடியும் படிங்க. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தை அவர் சிறைச்சாலையிலிருந்து சொல்லும் பொழுது, எபேசு பட்டணத்து சபை விசுவாசிகளுக்கு சொல்லும் பொழுது அதில் 3 காரியங்களை குறிப்பிடுகிறார். முதலாவது காரியம் அந்த 5ஆம் அதிகாரத்தினுடைய 15ஆம் வசனத்தை படிங்க. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. போதும். நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாக நடந்து கொள்ள பார்த்து. நாம் இந்த நாட்களில் ஞானம் உள்ளவர்களாக நாம் நடக்க வேண்டும். அநேக தங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்களை வீணாக கழிக்கிறார்கள். சிலர் தூங்கியே கழிக்கிறார்கள். சிலர் செல்போன் பேசியே வாழ்க்கை கழிக்கிறார்கள். சிலர் வீணான வார்த்தைகளே பேசி கழிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நாம் நமக்கு நல்ல நேரங்களை தந்திருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலை, வீட்டில் நீங்கள் குடும்பமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கர்த்தர் உங்களுக்கு அனுபவித்திருக்கிறார்.
இந்த நாட்களில் குடும்பமாக நீங்கள் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, குடும்பத்தோடு நேரத்தை செலவு பண்ணுங்க, ஆண்டவரோடு கூட நேரத்தை செலவு பண்ணுங்க, ஆண்டவரோடு கூட நல்ல ஒரு அன்பையும் அவரோடு உள்ள ஒரு ஐக்கியத்தையும் வளர்த்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் உங்களுடைய அன்பையும் ஐக்கியத்தையும் வளர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் எப்படி இருக்கணுமா, ஞானம் மற்றவர்களைப் போல நடக்கக்கூடாது, கவனமாக ஞானம் உள்ளவர்களைப் போல நடந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 90ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில் இப்படியாக மோசே எழுதுகிறார், நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி 90ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை படிக்கலாம். நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தரும். ஆண்டவர் எவ்வளவு காலம் நமக்கு கொடுக்கிறாரோ தெரியாது, இன்றைக்கு வரைக்கும் நமக்கு தந்திருக்கிறார். நாளைக்கு நம்ம இருப்போம்னு சொல்ல முடியாது. ஆகவே இந்த கிடைக்கப்பட்ட நேரங்களையும் கிடைக்கப்பட்ட காலங்களையும் சந்தர்ப்பங்களையும் நாம் ஞானத்தோடு அதை பயன்படுத்த வேண்டும், கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேக நடக்கிறாங்க, ஞானமாக தான் நடக்கிறாங்க, ஆனால் வேகமாக நடக்கிறாங்க. வேகமாக இருந்தால் எங்கேயாட்டு போய் விழுந்துருவோம். வேகம் ஆபத்தை கொண்டு வரும், விவேகம் நம்முடைய பயணத்தை நீட்டிக்க செய்யும். என்னுடைய பிள்ளைகளே, வேகம் என்றால் இன்னைக்கு அநேக ரொம்ப வேகமாக தான் நம்ம இருந்தோம். ஆண்டவர் எல்லாரையும் கொஞ்சம் சிந்திச்சு பாருப்பா அப்படின்னு சொல்லி சிந்தனை பண்ணி சொல்லி ஆண்டவர் நம்மளை உட்கார வச்சிருக்கிறார். ஒரே பிஸி வேலையில் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். கர்த்தர் நம்மளை கொஞ்சம் உட்கார வச்சு சிந்திக்க வச்சிருக்கிறார். என்னுடைய பிள்ளைகளே, கவனமாக நடங்க, விவேகமாக நடங்க. தாவீது சொல்கிறான், கர்த்தருடைய வீட்டில் நான் உத்தமமாக விவேகமாக நடந்து கொள்வேன், உங்களுடைய உத்தமமான வழியிலே விவேகமாக நடந்து கொள்வேன் சொல்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஞானத்தோடு நடந்தோம் என்றால் நாம் விவேகமாக நடப்போம், இடறி விட மாட்டோம். நமக்கு முன்பாக பல சோதனைகளையும் பல சூழ்ச்சிகளையும் பிசாசு கொண்டு வருகிறான். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தொய்வு உண்டாகும்படியாக, ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்மை வீழ்த்தி போடும்படியாக பல சோதனைகளையும் பல இடரல்களையும் பாவ சோதனைகளையும் கொண்டு வருகிறான். இப்படிப்பட்ட நாட்களில் நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஞானம் உள்ளவர்களாக நடக்கணும், கவனமாக நடக்கணும். கவனம் இல்லைன்னா நாம் எங்கேயாவது விழுந்துருவோம், பாவத்தில் விழுந்துருவோம், ஏதாயிலும் இடரமான காரியத்தில் விழுந்துடும். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கவனமாக நடந்து கொள்ள பாருங்கள். அதுக்கு தேவனுடைய ஞானம் நமக்கு தேவை, தேவனுடைய ஒத்தாசை நமக்கு தேவை. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், அந்த ஞானம் எப்படி கிடைக்கிறது? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஞானம். கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது ஆவியானவர் உங்களுக்கு அந்த ஞானத்தை தருகிறார். இரண்டாவதாக எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் மறுபடியும் படிங்க. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும். முதலாவது, நாம் ஞானம் உள்ளவர்களாக கவனமாக நடக்கணும். ரெண்டாவது, நமக்கு கிடைத்த அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த டைமை நீங்கள் எப்படி யூட்டிலைசேஷன் பண்ணுறீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு சிலர், நீங்கள் வேதம் வாசிக்கலையா, நேரமே இல்லையா அப்படிங்கிறாங்க. ஜெபம் பண்ணீங்களா, நேரமே இல்லையா அப்படிங்கிறாங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அந்த 24 மணி நேரத்தை நீங்கள் எப்படி செலவு பண்ணுறீங்க, ஒரு கணக்கு போடுங்க. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், இன்னைக்கு நாம் தேவனுடைய காரியங்களில் நேரத்தை நம்ம செலவு பண்ண மாட்டேங்கிறோம். உலக காரியங்களில் பேசியே நேரத்தை கழிக்கிறோம். எவ்வளோ நேரம் பேசணும் நமக்கே தெரியல. தூங்கியே நேரத்தை கழிக்கிறோம். எவ்வளோ நேரம் தூங்கணும் நமக்கு தெரியல. ஆனால் நம்ம ஆண்டவருக்காக எவ்வளோ நேரத்தை செலவு பண்ணணும். காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. காலம் பொன்னானது என்று சொல்லி நாம் முதியவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த நாள் இனி நமக்கு திரும்ப வருமானா வராது. ஆகவே ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாட்களில் நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. வீடுகளில் உங்களுக்கு செபிக்க ஆண்டவர் நேரத்தை தந்திருக்கிறார். அதனால தான் ஊரடங்கை ஏற்படுத்தி உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் குடும்பத்தோடு ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த நாட்களில் நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணணும். கடந்த நாட்களில் நம்ம ஆடியோ கான்ஃபரன்ஸின் மூலமாக சகோதரர்கள் எல்லாரும் நீங்கள் ஜெபத்தில் இணைஞ்சீங்க. புதன்கிழமை கொஞ்சம் சகோதரர்கள் இணைஞ்சு ஜெபம் பண்ணாங்க. வியாழக்கிழமை கிட்டத்தட்ட ஒரு 13 பேர்கிட்ட இணைஞ்சி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமை சகோதரிகளாக இணைஞ்சி அவங்க ஜெபம் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நாட்களை, காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. காலம் இனி நமக்கு கிடைக்காது. பழைய பாடல் கூட சொல்லப்படுகிறது, காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே என்று சொல்லி ஒரு பழைய பாடல் உண்டு. ஆகவே இந்த காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. மூன்றாவதாக 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிக்கலாம்.
கர்த்தருடைய சித்தம் ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளும். முதலாவது கவனமாக நடந்து கொள்ளணும். இரண்டாவது காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். மூன்றாவது கர்த்தருடைய சித்தம் என்னதென்று நீங்க என்ன செய்யணும்? உணர்ந்து கொள்ளணும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒவ்வொரு சித்தத்தை வைத்திருக்கிறார். யாரையும் ஒரு திட்டம் இல்லாமல் நோக்கம் இல்லாமல் கர்த்தர் அழைக்கல. நீங்களாக தெரிந்தெடுத்து ஆண்டவர் உங்களை கொண்டு வரல. கர்த்தரையே தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். அந்த சித்தத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சித்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேக அவருடைய விருப்பத்தின்படி தான் செய்கிறாங்க. கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்து கொள்ளாதபடி அவங்க மனிதனுடைய சித்தத்தை, சொந்தக்காரனுடைய சித்தத்தை அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களை கரையை கொடுத்து வாங்கியிருக்கிறார். நீங்கள் அவருடைய சித்தத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள். இந்த நாட்டில் ஒரு கொடிதான காலங்கள். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வீடுகளிலே படித்துக் கொள்ளுங்கள். கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. அநேகர் எப்படியெல்லாம் இருப்பாங்க என்று சொல்லி அந்த வசனத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது. தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவருமா, இப்படி நிறைய காரியங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட நாட்களில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் இந்த காலங்கள் இன்னும் மோசமாகத்தான் ஆகுமே தவிர சுபிச்சமான நாட்கள் இனி ஒரு நாளும் வராது. ஆகவே இந்த நாட்களில் கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்து கர்த்தருடைய சித்தத்தை நீங்கள் செய்யும்படியாக உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். மோசே அவன் சங்கீதம் 90ஆம் சங்கீதத்தில் அவன் சொன்னது போல, நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு தாரும் என்று கேட்கிறான். நம்முடைய நாட்கள் மிகவும் குறுகின நாட்கள். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. மோசே வாழ்ந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் எழுதுகிறான் 70 வருஷம் தான். ஆனால் பலத்தின் மிகுதினால 80 வருஷம் என்று சொல்லுறான். பாருங்க, இன்றைக்கு அப்படித்தான் நம்ம பார்க்கிறோம். 50 வயசு ஆனாலே உங்களுக்கு ஆட்டம் கொடுத்துருது. வயதாக ஆக பலன் குறுகி விடுகிறது. தேவன் நமக்கு பலன் தரும் பொழுதே, கண் பார்வை இருக்கும் பொழுதே, கை கால் பலன் இருக்கும் பொழுதே கர்த்தருக்காக எதையாயும் நம்ம செய்ய வேண்டும். கர்த்தருக்காக செய்யக்கூடிய காரியத்தை நாம் செய்து முடித்து விட வேண்டும். கண் பார்வை போனதுக்கப்புறம், கால் கையெல்லாம் பலன் இழந்ததுக்கப்புறம், நான் சர்ச்சுக்கு வரேன்னு தான் நினைக்கிறேன், கால்லாம் உடையலையா, வர முடியலையா, நல்ல கால் சுகத்தை தந்திருக்கும் போது சர்ச்சுக்கு வர முடியல, கண் பார்வை இருக்கும் பொழுது வேதத்தை படிக்க முடியல, கண் பார்வை போன பிறகு எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, நான் நல்லா படிக்கணையா, ஆண்டவர் உனக்கு நல்ல கண் பார்வையை தந்திருக்கிறாரு, சரீரத்தில் நல்ல ஆரோக்கியத்தை தந்திருக்கிறாரு. இது இருக்கும்போதே ஆண்டவரை தேடிக்கொள். கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்து செய். கர்த்தருடைய சித்தத்தை விட்டு ஒரு நாள் வழிவிலகி போயிடாதீங்க. சங்கீதம் 39ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்கள். நிலையற்றவன் என்ற ஒரு உணர்வு. நாம் இந்த உலகத்தில் ஒரு நிலையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். நிரந்தரமான ஒரு வாழ்க்கை அல்ல, ஒரு 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 நிலையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். இந்த நிலையற்ற உலகத்தில் நீங்கள் ஆண்டவருக்காக அவருடைய சித்தத்தை நீங்கள் உணர்ந்து செயல்படும் பொழுதுதான் நிலையான நகரத்துக்குள்ளே நம்ம போக முடியும். நிலையான ஒரு பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நம்ம போக முடியும். சங்கீதம் 31ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. கர்த்தாவே, என்னுடைய காலங்கள் என்னுடைய காலங்கள் உடைய கரத்தில் இருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய ஜீவன் அவருடைய கரத்தில் இருக்கிறது. எவ்வளவு ஆயுள் நாட்களை தராரோ நமக்கு தெரியாது. நம்ம எவ்வளவு நாள் இந்த உலகத்தில் உயிரோடு இருப்போம் சொல்லி நமக்கே தெரியாது. ஆகவே எவ்வளவு நாள் வைத்திருக்கிறார் அவ்வளவு நாள் வரைக்கும் தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து செயல்படுங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் சித்தத்தை வைத்திருக்கிறார். சித்தம் என்று சொல்லும் பொழுது 2 வகையான சித்தத்தை இங்கே நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஜெனரல் காட்ஸ் வில், அதாவது பொதுவான தேவ சித்தம். எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லா மனிதரும் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பது பொதுவான தேவ சித்தம். இன்னொரு தேவ சித்தம் என்ன? ஸ்பெசிபிக்கா ஒரு 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 மனிதனை ஒரு குறிப்பிட்ட தேவையை நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். ஸ்பெசிபிக் காட்ஸ் வில் என்று சொல்றாங்க. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேத வசனத்தின் வெளிச்சத்தில் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் மத்தேயு 27ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. படிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பாருங்க, அது யாரை குறித்து சொல்லியிருக்கின்றால், அநேக ஊழியக்காரர்கள் இந்த உலகத்துல அற்புதங்களையும் அடையாளங்களையும்
வல்லமையான காரியங்களை செய்த ஊழியக்காரர்களை குறித்து தான் ஆண்டவர் அவங்க சொல்கிறார். அவங்க எல்லாம் சொல்றாங்க, கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நான் அறியேன். ஏன் அறியேன்னு சொல்றாரு? அவங்க பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற ஆண்டவருடைய சித்தத்தை செய்யலை. ஆண்டவருக்காக அவங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தது உண்மைதான். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தது உண்மைதான். ஆண்டவருக்காக காணிக்கைகளின் தசபாகத்தையும் கொடுத்தது உண்மைதான். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற அந்த ஸ்பெசிபிக் கார்ட்ஸ் இல்லை, அவங்க நிறைவேற்றலை. தேவனுடைய சித்தத்தை அவங்க உணர்ந்து செயல்படலை. நீங்கள் அதற்கு நல்ல ஒரு உதாரணம் தாவீது, சவுல். சவுல் அவனுடைய வாழ்க்கையில தேவ சித்தத்தை விளைவித்தான். ஆனால் தாவீது பாருங்க, ஆண்டவரை அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அவன் தன் காலத்திலே ஆண்டவருடைய சித்தத்தை அவன் செய்து முடித்தான் என்று புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்ச நாட்கள், கொஞ்ச காலங்கள், இந்த காலங்களில் ஆண்டவருடைய சித்தத்தை உணர்ந்து நீங்கள் செயல்படுங்க. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அறிவு எப்போ கிடைக்குன்னா, வேத வசனத்தை படிக்கும்போது தான் தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். மத்திய 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க வேண்டாம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஓமையை சொல்கிறார். 2 வீட்டை குறித்து சொல்கிறார். கற்பாறை மீது கட்டின வீடு, மணலின் மீது கட்டின வீடு. கற்பாறை மீது கட்டின வீடு என்று சொல்லும் பொழுது நல்ல வேத வசனத்தின் மீது கட்டப்பட்ட வாழ்க்கையை காட்டுகிறது. ஆண்டவருடைய வார்த்தையின் மீது கட்டப்பட்ட வாழ்க்கை. மணலின் மீது கட்டப்பட்ட வீடு என்று சொல்லும் பொழுது நம்முடைய சுய விருப்பம், சொந்த சித்தத்தின்படி நம்ம வாழ்கிற வாழ்க்கையை காட்டுகிறது. கற்பாறை மீது கட்டப்பட்ட வீடு பெரும் புயல் பெருங்காற்று அடித்தாலும் அந்த வீடு என்ன செய்யாது? அடியாது, அது நிலைத்திருக்கும். ஏனென்றால் அது கண்மலை மேலே கட்டப்பட்டிருக்கிறது. தேவ சித்தத்தின்படி அந்த வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டோடைய சித்தத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள் என்றால் நீங்கள் இந்த உலகத்திலே நன்றாக இருப்பீர்கள். தேவனுக்கென்று உண்மை உள்ளவர்களாக இருப்பீங்க. தேவனுடைய ராஜ்யத்தில் கர்த்தர் உங்களை எடுத்துக்கொள்வார். இந்த உலகத்தில் நீங்கள் விசுவாசியாக இருக்கலாம், பல ஊழியத்தை நற்கிரியை செய்யலாம். தேவ சித்தத்தின்படி இல்லாதபடி உங்களுடைய சுய விருப்பத்தின்படி இருப்பீர்கள் என்றால் மணலின் மீது கட்டப்பட்ட வீடு எப்படி இருந்துச்சோ அதே போல ஒரு பிரச்சனை வரும் பொழுது, கடும் புயல் பெரும் புயல் அடித்து பெருங்காற்று வீசி மழை பெய்யும் பொழுது அந்த வீடு என்ன செஞ்சது? அழிந்தது. இதை போல நம்முடைய வாழ்க்கையை அழிந்துவிடும். தேவ சித்தம் செய்கிறவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். தேவ சித்தம் செய்கிறவனுக்கு சமாதானம் உண்டு. தேவ சித்தம் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாளில் பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்வார். கடைசியாக ஒரு வசனத்தை நாம் வாசித்து முடிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை படிங்க. எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் அவருடைய சித்தத்தின்படி செய்யாதவன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். ஒருவேளை நீங்கள் எஜமானுடைய ஊழியக்காரர்களாக இருக்கலாம், தேவனுடைய பிள்ளைகள் என்ற நிலையில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் அவருடைய சித்தத்தை நீங்கள் செய்யலைன்னா நமக்கு தண்டனை உண்டு. பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியாது. வேதவசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறார். ஆகவே நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்களையும் காலங்களையும் வாய்ப்புகளையும் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவர் இந்த நாட்களை நமக்கு இலவசமாக தந்தது. எத்தனையோ மறித்து கொண்டு இருக்கிறாங்க. அவர்கள் இந்த நாட்களில் மறித்து போவோம் என்கிற ஒரு அவங்களுக்குள்ள எண்ணம் இல்லை, நம்பிக்கை. அதை அவங்களுக்கு இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது நாம் எல்லாரும் உயிரோடு இருப்போம் அப்படி தான் நினைச்ச ஆரம்பித்தாங்க. ஆனால் நிறைய பேர் பூமிக்கு அடியில் போய் கொண்டு இருக்கிறாங்க. லட்சக்கணக்கான மக்கள் மறித்து கொண்டு இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஜீவனை கூட்டி கொடுத்திருக்கிறார். ஆயுசு நாளைக்கு கூட்டி தந்திருக்கிறார். எதற்காக? கர்த்தருக்கென்று அவருடைய சித்தத்தை உணர்ந்து அவருடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கு தான். 3 காரியங்களை சொன்னேன். நீங்கள் ஞானமுள்ளவர்களை போல கவனமாக நடந்து கொள்ளணும். நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். கர்த்தருடைய சித்தத்தை இன்னதென்று உணர்ந்து அதன்படி நீங்கள் நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆண்டோடைய வருகை ரொம்ப சீக்கிரமாக இருக்கிறது. அவருடைய வருகையின் அடையாளங்களால் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே அவருடைய வருகையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் செய்ய வேண்டும். அவருக்காக வாழுங்கள். கொடுக்கப்பட்ட காலங்களை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். வசனம் கிடைக்கக்கூடாத ஒரு பஞ்சகாலம் வரப்போகிறது. ஆகவே இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நாம் சபையாக கூடி வந்து ஆராதித்தோம். எத்தனையோ கூட்டங்கள் நடந்தது. ஆனால் அந்த கூட்டங்கள்லாம் நாம் அலட்சியம் பண்ணினோம். ஆனால் இன்றைக்கு நம்ம சபையில் வந்து கூட்டத்துக்கு வரணும்னு நினைக்கிறோம். ஆனால் சபைக்குள்ளே வர முடியல. தேவனுடைய பிள்ளைகளை இனி காலங்கள் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆகவே கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்புகளையும் தருணங்களையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம்.
பிரைஸ் தி லார்ட். திறவுண்ட வாசல் அடைபடுவோம், ஒருண்ட மனதாய் முன் செல்வோம் யார், நாட்டு கொடியராய் மாறிடுவே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம், நாட்டு கொடியராய் மாறிடுவே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். இருள் சூழும் காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தோம். இருள் சூழும் காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தோம். திறவுண்ட வாசல் அடைபடுவோம், வருண்ட மனதாய் முன் செல்வோம் யார், திறவுண்ட வாசல் அடைபடுவோம், வருண்ட மனதாய் முன் செல்வோம் யார், நாட்கள் கொடியராய் மாறிடுவே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம், நாட்கள் கொடியராய் மாறிடுவே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். எல்லா கண்களை முடிச்சோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிறாங்க நல்ல தகப்பனே, இந்த நாளிலே உடைய சமூகத்தில் வந்து உங்களை பாடி மகிமைப்படுத்த ஆராதிக்க உடைய வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு உதவி செய்வீங்களப்பா. ஆண்டவரே, நாட்கள் பொல்லாதவிலானபடினா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலங்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஐயா. நாங்கள் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாக நடந்து கொள்ள பார்த்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள உதவி செய்யுங்க. கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து அதின்படி நடக்க, அதின்படி எங்களை நாங்கள் வளர, ஆண்டவரை அதின்படி செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் ஐயா. ஒவ்வொருவரோடு கூட நீ பேசியிருக்கிறேன். இந்த நாட்களில் அதிகமாக தேவனோடு கூட நல்ல ஐக்கியம் கொள்ளவும், தேவனுடைய கிருபையில பலப்படவும் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திங்க. இந்த நாட்களில் எல்லாருடைய தேவைகள் சந்திக்கப்படும், அன்றாட தேவைகள், குடும்ப தேவைகள் சந்திக்கப்படட்டும். அவருடைய குடும்பங்களில் ஆண்டவரே அவருடைய பாதுகாப்பு இருக்கட்டும் ஐயா. எல்லா கொள்ளை வியாதிகளுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். தேவனுடைய பாதுகாப்பு இருக்கட்டும் ஐயா. நல்ல சமாதானத்தை கட்டளையிடுங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.